ஆண்டவரும் உலக ரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த உயிர்த்தெழுதலின் நல்ல திருநாளில் உங்கள் யாவரையும் அன்போடு கூட பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷப்படுகிறேன். உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாள் ஒரு உயிர் மீட்பின் நாள். இந்த நாள் ஒரு உயிர் மீட்பின் நாள் அப்படின்னு சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் பிறந்து நம்முடைய பாவங்களுக்காக மரித்து நம்முடைய அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து அவர் திரும்ப உயிரோடு எழுப்பப்பட்ட ஒரு நன்னாளாய் நம்முடைய முற்பிதாக்கள் இந்த நாளை அங்கீகரிச்சிருக்காங்க. அந்த நாளை தான் இந்த நாள் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், கொண்டாடி கொண்டு வருகிறோம், நினைவு கூர்ந்து கொண்டு வருகிறோம். அப்போ நம்முடைய வாழ்க்கையிலையும் உயிர்த்தெழுதல் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது நமக்கு முதல்ல தெரியணும். அல்லேலூயா, ஆமாம், ஸ்தோத்திரம். அப்போ பாவத்துக்கு செத்த நீ, ஆமாம், நீதிக்கு பிழைக்கத்தக்க உயிரோட எழும்புகிற ஒரு அனுபவம் தான் இந்த ஆவிக்குரிய வாழ்க்கை, இந்த ஆவிக்குரிய ஓட்டம். ஆமேனா? நம்ம வருஷந்தோறும் உயிர்த்தெழுந்தார் உயிர்த்தெழுந்தார் உயிர்த்தெழுந்தார்னு பார்க்குறோம். இந்த உயிர்த்தெழுந்தாருடைய ரகசியம் என்ன? இந்த உயிர்த்தெழுந்தவர் உனக்காக என்ன செய்ய போகிறாரு, என்ன செஞ்சு வச்சுக்கிறான்னு சொல்லி தான் இந்த உயிர்த்தெழுதல் நாளில் நம்ம பார்க்க போகிறோம். ஆமேனா? ஆமாம், வாசிங்க பார்க்கலாம். யோவான் 14ஆம் அதிகாரம் அதோடைய 3வது வசனத்தை வாசிங்க. நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்த பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு இந்த வசனம் புரியுது? இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து நான் போய், அப்போ எங்கேயோ ஒரு இடத்துக்கு அவர் போறாரு. எங்கேயோ ஒரு இடத்துக்கு போறாரு. எங்க போறாரு? இந்த பூமியின் ஓட்டத்தை முடித்து மேலோகத்துக்கு போறாரு. மேலோகத்துக்கு போறாரு, அல்லனா மேல் வீட்டிற்கு போறாரு அப்படின்னு சொல்லுவோம். அப்பதான் உங்களுக்கு புரியும். பூமிக்குரிய கூடாரத்தை விட்டு மேல் வீட்டின் அந்த அனுபவத்துக்குள்ள அங்க போறார். அவர் சொல்ற, என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்போ ஆண்டவர் சொல்றது, இந்த கால வேளையில உயிர்த்தெழுந்த ஆண்டவர் எதுக்காக உயிர்த்தெழுந்தாரா? உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை அங்க ஆயத்தம் பண்ணுவதற்காக. நீங்க இந்த பூமியிலே இருந்து பூமியிலே மரித்து போய் இந்த உங்க வாழ்க்கை நரகத்துக்கு போறதுக்காக அவர் உயிர்ப்பிக்கப்படல. அவர் எதுக்காக உயிர்ப்பிக்கப்பட்டார்னா, உங்களை நித்திய ராஜ்யத்துல மேல் வீட்டின் மகிமைக்குள்ள உங்களை கொண்டு சேர்க்கணும், நித்திய வாழ்க்கையில உங்களை கொண்டு சேர்க்கணுங்கிறதுக்காகத்தான் அவர் உயிரோட எழும்பினார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமாம், அதுக்கு தான் ஏசப்பா எனக்காக தான் போய் அங்கே ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்த போயிருக்கிறாரு. அப்போ அவர் பூமியிலிருந்து எங்கே போயிருக்கிறாரு? மேலே போயிருக்காரு. எங்கே போயிருக்காரு? மேலே. உங்களுக்கு அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு, எப்படி அவர் மேலே போனார் அப்படிங்கிறத. அதை ஒரு சில ஆட்கள் பார்த்துருக்குறாங்க. வாசிக்கிறீங்களா? மார்க் 16ஆம் அதிகாரம் 19வது வசனம். இவ்விதமாய் கர்த்தர் அவர்களுடனே பேசின பின்பு பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு தேவனுடைய வலது பாரிசத்தில் உட்கார்ந்தார். போதும். இப்ப பாருங்க, அத கண்ணார கண்டவர்கள் இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து மேல் லோகத்துக்கு, அதாவது பரலோகத்துக்கு ஏறி போனதை கண்ணார கண்டவர்கள் இருக்காங்க. இயேசு கிறிஸ்து பேசிட்டே இருக்கும்போது அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டு பிதாவின் வலது பாசத்தில் அந்த மேல் வீட்டில் அவர் அமர்ந்திருக்கிறத அவங்க பார்க்குறாங்க. அப்படின்னா இந்த மேல் வீட்டிற்கு அவர் அங்கே அந்த மேல் வீட்டில் என்ன இருக்குது, அதுக்கு அவர் எப்படி போனார்னு சொல்லி வசனம் சொல்லுது. சங்கீதங்களின் புஸ்தகம் ஸ்தோத்திரம் 104:3 வாசிங்க. தமது மேல் வீடுகளை தண்ணீர்களால் மச்சுப்பாவி மேகங்களை தமது ரதமாக்கி. எப்படி போயிருக்காரு? மேகங்களை தமது ரதமாக்கி காற்றினுடைய செட்டைகளின் மேல் செல்லுகிறார். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ இயேசு இந்த பூமியை விட்டு உயிர்த்தெழுந்த இயேசு
நித்தியத்துக்கு மேல் வீட்டிற்கு பரலோகத்திற்கு அவர் ஏறி சென்றதாய் வேதம் சொல்கிறது. அந்த ஏறி சென்ற இயேசு கிறிஸ்து உங்களுக்காக அந்த மேல் வீட்டில பரலோகத்துல ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்துவேன்னு சொல்றாரு. திரும்ப வந்து அந்த மேல் வீட்டுக்கு உங்களை நான் என்ன பண்ணுவேன், அழைச்சிட்டு போவேன்னு சொல்றாரு. எப்படி அழைச்சிட்டு போவாரா? உயிருள்ளவர்களாக. ஆமேனா? அவரோட கூட அடக்கம் பண்ணப்பட்டனா அவரோடு கூட எழுந்திருக்கவும் செய்வோம். அதுதான் பைபிள். ஆமீன் சொல்லுங்க. ஆமா. அப்படின்னா இந்த கால வேளையில ஆண்டவர் என்ன சொல்ல வராருன்னு சொன்னா, அந்த மேல் வீட்டுடைய அனுபவம் என்ன? ஒரு மனுஷன் இந்த மேல் லோகத்துக்கு அந்த ஆயத்தம் பண்ணப்பட்ட அந்த ஸ்தலத்துக்குள்ள போகணும் அப்படின்னு சொன்னா அவன் இந்த மேல் வீட்டின் அனுபவம் அவனுக்குள்ள எப்படி இருந்தா அவன் அங்க போகலாம் அப்படின்னு சொல்லி இந்த உயிர்த்தெழுதல் நாள்ல வேதத்தின்படி நான் உங்களுக்கு கற்றுத்தர போறேன். கர்த்தருக்கு உதவி செய்வாராக. அல்லேலூயா. ஆமா. மேல் வீட்டின் மகிமை அப்படிங்கிற ஒரு தலைப்புல நம்ம பார்க்க போறோம். அதாவது பரலோகத்தின் மகிமை தான். அந்த பரலோகத்துக்கு போறதுக்கு மேல் வீட்டை இந்த பூமியில வசனத்தின்படி ஒரு சில கேட்டகிரிகளை வச்சு அவங்க தான் அங்க வருவாங்க, அவங்க தான் அந்த எல்கைக்குள்ள வருவாங்க அப்படின்னு சொல்லி அடையாளமா வேதத்துல சில வசனங்களை வச்சுக்கிறாரு. அப்போ இந்த பூமியில இந்த வேதத்துல மேல் வீட்டுல என்னெல்லாம் நடந்துச்சோ அதெல்லாம் அனுபவிக்கிறவங்க, அதெல்லாம் கரெக்டா நடைமுறையில கொண்டு வரவங்க அந்த ஸ்தலத்துக்குள்ள போகலாம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நம்பர் 1 சொல்லுங்க எல்லாரும் என்ன சேர்ந்து. அப்பம் புசிக்கிற இடம் மேல் வீடு. சொல்லுங்களேன். அபிஷேகம் பண்ணப்படுகிற இடம் மேல் வீடு. நிறைய பேர் சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஆமா. அனல் மூட்டுகிற இடம் மேல் வீட்டறை. ஆதரிக்கிற இடம் மேல் வீட்டறை. அப்பாவோடு இருக்கிற இடம் மேல் வீட்டறை. ஆமா. இப்ப நீங்க சொல்லுங்க. இந்த உயிர்த்தெழுதல்ல அந்த மேல் வீட்டறைக்கு அந்த பரலோகத்துக்கு போகணும்னு சொன்னாக்கா அந்த ஆயத்தம் பண்ணப்பட்ட ஸ்தலத்துக்கு நீங்க போனா இந்த மேல் வீட்டறையின் அபிஷேகம், மேல் வீட்டறையுடைய காரியங்கள் உங்க வாழ்க்கையில செயல்பட்டா மாத்திரம்தான் அந்த மனுஷன் மட்டும்தான் ஆயத்தம் பண்ணப்பட்ட ஸ்தலத்துக்குள்ள உயிரோடு இருக்கிற இயேசு கிட்ட போக முடியும். நான் இப்போ 1 by 1 உங்களுக்கு சொல்றேன். கர்த்தருக்கு உதவி செய்வாராக. பூமியில அதுக்கு நிழலாட்டங்கள் இருக்குது. இந்த மேல் வீட்டறையில பூமியில அதுக்கு நிழலாட்டங்கள் இருக்கு. அவங்க எல்லாரும் பரலோகத்துக்கு போயிருக்கிறாங்க. வாசிக்கிறீங்களா? மார்க் 14ஆம் அதிகாரம் அதோடைய 15வது வசனம். மார்க் 14:15. அவன் கம்பளம் முதலானவைகளை விரித்து ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற விஸ்தாரமான மேல் வீட்டறையை உங்களுக்கு காண்பிப்பான். அங்கே நமக்காக ஆயத்தம் பண்ணுங்கள் என்று சொல்லி அனுப்பினார். ஹல்லேலூயா. இங்க சீசர்கள்ட்ட ஆண்டவர் பஸ்காவை ஆசரிப்பதற்காக ஒரு இடத்தை சூஸ் பண்றாரு. அந்த இடம் மேல் வீட்டறை. உடன்படிக்கை ஏற்படுத்துவதற்கு ஆண்டவர் தெரிந்து கொள்ளப்பட்ட இடம் மேல் வீட்டறை. அப்போ இயேசு கிறிஸ்துடைய அந்த இரத்தத்தின் உடன்படிக்கைக்குள்ள நீ வரணும்னு சொன்னா இந்த மேல் வீட்டறையுடைய அந்த அனுபவம் நமக்குள்ள இருக்கணும். அப்பதான் நம்ம எங்க போக முடியும்? அந்த இடத்துக்கு போக முடியும். ஆயத்தம் பண்ண வச்சிருக்க அந்த ஸ்தலத்துக்குள்ள நம்ம போக முடியும். ஆண்டவர் கெத்செமனே அனுபவத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி சீசர்கள்ட்ட சொல்றாரு, பஸ்கா வருதுப்பா, நம்ம புளிப்பில்லாத அப்ப பண்டிகை புசிக்கணும், அதுக்காக அதை ஆயத்தம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் போது சீசர்கள் கேட்கிறாங்க, நாங்க எங்க போய் அதை ஆயத்தம் பண்ணணும்னு சொல்லும் போது, நீங்க அதுக்கு முன்னாடி வசனத்தை பார்த்தீங்கன்னா சொல்லப்படும், நீங்க போகும்போது தண்ணீர் கூட சுமந்து வருகிற ஒரு மனுஷனை பார்ப்பீர்கள். வாசிக்கிறீங்களா அந்த வசனத்தை? ஒரு மனுஷன் உங்களுக்கு எதிர்படுவான், அவன் பின்னே போங்கள். அவன் எந்த வீட்டுக்குள் பிரவேசிக்கிறானோ அந்த வீட்டு எஜமானை நீங்கள் நோக்கி, நான் என் சீசரோட பஸ்காவை புசிப்பதற்கு போதகர் கேட்கிறார் என்று சொல்லுங்கள். அப்படின்னா ஆல்ரெடி ஏற்கனவே ஆயத்தம் பண்ணப்பட்ட ஸ்தலம். தலைக்கு மேல கையை தட்டி, ஆண்டவர் உடன்படிக்கையில் இருக்கிற உனக்கு ஏற்கனவே அங்க ஒரு ஸ்தலம் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்குது. சீசர்களுக்கு தெரியாது. ஆனா அவர் சொல்றாரு, நீங்க போங்க, ஒரு மனுஷன் வருவான்,
அந்த மனுஷன் ஏற்கனவே உங்களுக்காக அங்க என்ன பண்றா, கம்பளம் எல்லாம் விரிச்சு எங்க வச்சிருக்கிறாரு, மேல் வீட்டறையில. அப்போ அங்க ஆண்டவர் ஏற்கனவே உனக்கு ப்ரிப்பேரா ஒரு இடத்த வச்சிருக்கிறாரு. உடன்படிக்கைக்குள்ள யாரெல்லாம் வந்தியோ, இந்த பஸ்காவை புசிப்பதற்கு, இந்த கம்யூனியன்ல கை வைக்கிறதுக்கு தகுதி உள்ளவங்க யாரெல்லாம் இருக்கிறியோ அவங்களுக்கு ஆல்ரெடி ஒரு இடம் என்ன பண்ணிருக்குது, ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்குது. அது மேல் வீட்டறையின் அனுபவத்துல இருக்குது. ஹல்லேலூயாவா. ஆமா. இதுல நீ கை வைக்கல அப்படின்னு சொன்னா என்ன நடக்கும் தெரியுமா? வாசிக்கிறீங்களா? யோவான் 6ஆம் அதிகாரம் 53வது வசனம். யோவான் 6:53. அதற்கு இயேசு அவர்களை நோக்கி நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் பஸ்காவை அனுசரியாமலும் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று, உங்களுக்குள்ளே உயிர் மீட்பு இல்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அப்படின்னா இந்த ஸ்தலத்துக்குள்ள போகணும்னா, இந்த உயிர் மீட்பின் ஸ்தலத்துக்குள்ள, இந்த மேல் வீட்டறையின் அனுபவத்துக்குள்ள போகணும்னா, நீங்க அவருடைய பஸ்காவை புசிக்கிறவர்களாய், ஆசரிக்கிறவர்களாய், கபடற்றவர்களாய் இருந்தால் மாத்திரமே அதுக்குள்ள போகணும். ஒருவேளை நான் அதுக்கு இல்லை அப்படின்னு சொன்னா, அந்த வசனம் என்ன சொல்லுது? அந்த வசனம் என்ன சொல்லுது? அவங்களுக்குள்ள ஜீவன் என்ன, உயிர் மீட்பு இல்லை. அப்ப உயிர்த்தெழுதின் அனுபவம் அவங்களுக்குள்ள இல்ல. அவன் எங்க வர முடியாது, பரலோகத்துக்கு வர முடியாது, ஆயத்தம் பண்ணப்பட்ட ஸ்தலத்துக்கு வர முடியாது. அப்படின்னா இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, இந்த மேல் வீட்டறைக்குள்ள ஆயத்தம் பண்ணப்பட்ட அந்த ஸ்தலத்துல அப்பம்பிக்கிற ஒரு அனுபவம். அதாவது அப்பம்பிக்கிறதுனா உடன்படிக்கை, கர்த்தருடைய இரத்தத்தையும் அவருடைய சரீரத்தையும் குறித்து குற்றமுள்ள மனுஷனாய் இருப்போமே ஆனால் நம்ம எல்லாம் அந்த ஸ்தலத்துக்குள்ள கடந்து செல்லலாம். அதுதான் உண்மையான உயிர் மீட்பின் அடையாளம். இது ஆல்ரெடி ஆயத்தம் பண்ணப்பட்ட ஸ்தலத்துக்கு அடையாளமாய் மேல் வீட்டு அறையின் அனுபவத்தோடு வேதத்துல பூமியில குறிக்கப்பட்டிருக்குது. ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப நம்முடைய வாழ்க்கையில இந்த அப்பம் புசிக்கிறதுங்கிறது லேஸ்பட்ட ஒரு காரியம் இல்லை. அது நித்தியத்துக்கு உன்னை கொண்டு சேர்க்கிற ஒரு வழி. அதுதான் உண்மையான உயிர் மீட்பின் அடையாளம். அதுதான் உயிர் தெழுதல். ஹல்லேலூயா. ரெண்டாவது நான் என்ன சொன்னேன், அபிஷேகம் பண்ணுகிற ஒரு இடம் தான் மேல் வீட்டறை. அப்பம் பிட்டா மட்டும் போதாது, அப்பம் பிக்கிறவனுக்குள்ள அபிஷேகமும் இருக்கணும். வாசிங்க பார்க்கலாம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 26வது வசனம். 1 சாமுவேல் 9:26. அவர்கள் அதிகாலமே கிழக்கு வெளுக்கிற நேரத்தில் எழுந்திருந்த போது சாமுவேல் சவுலை மேல் வீட்டின் மேல் அழைத்து நான் உன்னை அனுப்பிவிடும்படிக்கு ஆயத்தப்படு என்றான். சவுல் ஆயத்தப்பட்ட போது அவனும் சாமுவேலும் இருவருமாக வெளியே புறப்பட்டார்கள். 10வது அதிகாரம் 1ஆம் வசனம். அப்பொழுது சாமுவேல் தைல குப்பியை எடுத்து அவன் தலையின் மேல் வார்த்து அவனை முத்தம் செய்து கர்த்தர் உன்னை தம்முடைய சுதந்திரத்தின் மேல் தலைவனாக அபிஷேகம் பண்ணினார். தலைக்கு மேல கையை தட்டி சொல்லுங்க, அப்பம் பிடுறது மாத்திரம் இல்ல, நீ அபிஷேகம் பண்ணப்பட்டவனா இருந்தா தான் ஆயத்தம் பண்ணப்பட்ட அந்த ஸ்தலத்துக்குள்ள உன்னால போக முடியும். அதான் உண்மையான உயிர்த்தெழுதலுக்கு அடையாளம். அல்லேலூயா. காணாமல் போன கழுதையை தேடி போறாரு சவுல். தன்னுடைய தகப்பனுடைய கழுதையை காணலன்னு சொல்லி தேடி போறாரு. தேடி போற இடத்துல 3 நாள் ஆச்சு. எல்லாம் செலவாகி போயிடுச்சு. ஆனா அங்க ஒரு வேலைக்காரன் சொல்றான், அங்க ஒரு தீர்க்கதரிசி உண்டையா, அவங்ககிட்ட போயிட்டா நமக்கு எல்லாம் கழுதை அகப்பட்டுரும் அப்படின்னு சொல்லும்போது அவங்க எல்லாரும் ஒருமனப்பட்டு அங்க போறதுக்கு பிளான் பண்றாங்க. அதுக்கு முன்னாடியே கர்த்தர் அங்க தீர்க்கதரிசிட்ட பேசுறாரு. பென்யமின் நாட்டானாகிய ஒரு மனுஷன் வரான், அவனை இஸ்ரவேலுக்கு ராஜாவாக அபிஷேகம் பண்ணு அப்படிங்கிறார். எதுக்கு? இஸ்ரவேலுக்கு ராஜாவாக அபிஷேகம் பண்ணு. முதல் ராஜா
சவுல் ராஜா தான். ஹல்லேலூயாவா. வேதத்துல முதல் ராஜா சவுல் ராஜா தான். அபிஷேகம் பண்ணப்படுற எங்க வச்சு தெரியுமா? மேல் வீட்டறையில வைத்து. அப்படின்னா நீ அந்த ஸ்தலத்துக்குள்ள போனா அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மனுஷனாய் ஒரு மனுஷியா இருப்பேன்னு சொன்னா அந்த மேல் வீட்டறையின் அபிஷேகம், அந்த பெந்தேகோஸ்தின் மன மகிழ்ச்சி உனக்கு கண்டிப்பா கிடைக்குங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா அங்க என்ன பண்ணுது? அபிஷேகம் பண்ணப்படுது. இப்போ உங்களுக்கு புரியாது, அதனால நான் கொஞ்சம் அழுத்தி சொல்ல ஆசைப்படுறேன். அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் அதோடைய 15, 16, 17 வசனத்தை வாசித்தேன்னா எல்லாரும் ஞானஸ்நானம் பெற்றிருப்பாங்க பிலிப்பு கையில. ஆனா என்ன இருந்திருக்காது? அபிஷேகம் இருக்காது. அவங்ககிட்ட என்ன இல்ல இருக்காது? என்ன இல்ல? ஆமா. உடனே என்ன பண்றாங்க? பேதுரு யோவானை அங்க அனுப்பி அவங்க மேல தங்க கைகளை வைக்க சொல்லி அவங்க கைகளை வச்சு அவங்க மேல ஊதும் போது பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் அவங்க மேல வருது. அல்லேலூயாவா. ஒருவேளை நீ ஆலயத்துக்குள்ள வரலாம், ஜெபிக்கலாம், வேத வாசிக்கலாம், முழங்கால மடக்கலாம், ஆனா இன்னும் அபிஷேகத்தின் மேன்மை ஓட்ட இல்லாம இருக்குமே ஆனால் நீ அந்த ஆயத்தம் பண்ணப்பட்ட ஸ்தலத்துக்குள்ள கடந்து செல்ல முடியாது. அங்க அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க தான் கடந்து செல்ல முடியும். அல்லேலூயாவா. முதல்ல அப்பம் பிக்கிற அனுபவம் இருக்கணும். ரெண்டாவது அபிஷேகம் பண்ணப்பட்டவனா இருக்கணும். அந்த ஜனங்க ஞானஸ்தானம்லாம் எடுத்துட்டாங்க. அந்த வசனத்தை மட்டும் வாசித்து சொல்லிருங்கம்மா, அப்பதான் உங்களுக்கு புரியும். அவர்கள் ஒருவனுக்கு அபிஷேகம் இல்லாதிருந்தது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானத்தை மாத்திரம் பெற்றிருந்தார்கள். அவங்க ஆவியில உயிர் மீட்பு இல்லாதவர்களாக இருந்தார்கள். அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள். அப்பொழுது அவர்கள் அபிஷேகத்தை பெற்றார்கள். தலைக்கு மேல கையை தட்டி சொல்லு, ராஜாவுடைய அபிஷேகம் இந்த உயிர்த்தெழுதல் நாள்ல என் மேல் அவருடைய கரம் வைக்கப்படட்டும். அந்த மேலான எருசலேமுக்குள்ள நான் கடந்து செல்லணும். இந்த பூலோக இந்த பூமிக்குரிய கூடாரம் அழிந்து போகுமா? இந்த பூமிக்குரிய வீடு அழிந்து போகும், ஆனா நித்திய வீடு ஒரு நாளும் அழியாது. ஹல்லேலூயாவா. அப்ப உண்மையான உயிர்த்தெழுதல்ல நீ பங்கு பெறணும்னு சொன்னாக்கா ரெண்டாவது உன்னுடைய காரியம் இந்த மேல் வீட்டர்கள் அவர் போவேன்னு சொன்னார் பத்தி, அந்த மேல் வீட்டுக்குள்ள போகணும்னு சொன்னாக்கா நீ அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு சந்ததியா இருக்கணும். அது பூமியில பைபிள்ல நிழலாட்டமாய் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த மேல் வீட்டுல என்னெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி. அல்லேலூயாவா. முதல்ல அப்பம் பிக்கிறாங்க, ரெண்டாவது அபிஷேகம் பண்ணப்படுறாங்க, மூன்றாவது பார்த்தீங்கன்னு சொன்னா அனல் மூட்டுகிற இடம்தான் இந்த மேல் வீட்டறையின் அனுபவம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 23வது வசனம். 1 ராஜாக்கள். அப்பொழுது எலியா பிள்ளையை எடுத்து மேல் வீட்டில் இருந்து அவனை கீழ் வீட்டிற்கு கொண்டு வந்து அவனை அவன் தாயினிடத்தில் கொடுத்து பார் உன் பிள்ளை உயிரோடு இருக்கிறான் என்று சொன்னான். பார் உன் பிள்ளை உயிரோடு இருக்கிறான் என்று சொன்னான். அல்லேலூயா. இங்க ஒரு சம்பவம் நடக்குது. எலியாவுடைய நாட்கள்ல சாரிபாத்து விதவை வீட்டுக்கு இந்த எலியா பஞ்சத்தின் நாட்கள்ல கடந்து செல்கிறாரு. அந்த அம்மாவுக்கு ஒரே ஒரு குமாரன் இருக்கிறான். அந்த அம்மா ஏற்கனவே விதவை தாய். அந்த விதவை தாயுடைய மகன் இறந்து போயிடுறாரு. தீர்க்கதரிசியும் அங்க இருக்கிறாரு, அந்த வீட்டுல இருக்கிறாரு. இப்போ இந்த 19வது வசனத்திலிருந்து வாசித்தேன்னா உங்களுக்கு தெரியும். 19வது வசனத்திலிருந்து வாசிக்கிறீங்களா? அதற்கு அவன் உன் குமாரனை என்னிடத்தில் தாய் என்று சொல்லி. இந்த குழந்தை இறந்த உடனே அந்த தீர்க்கதரிசி கேட்கிறா, செத்த குழந்தைய என்கிட்ட தாய் என்று சொல்லி அவனை அவள் மடியிலிருந்து எடுத்து. 17ஆம் அதிகாரம் தானே? அவனை அவன் மடியிலிருந்து எடுத்து தான் தங்கி இருக்கிற மேல் வீட்டிலே அவனை கொண்டு போய். தீர்க்கதரிசி எங்க இருக்கிறாரு? மேல் வீட்டில் இருக்கிறாரு. தீர்க்கதரிசி எங்க இருக்கிறாரு? மேல் வீட்டில் இருக்கிறாரு. ஆல்ரெடி எல்லாமே ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ஒரு ஸ்தலத்துல தான் இருக்கிறாங்க. ஆமா, என்கிட்ட தாய் என்று சொல்லி வாசிமா திரும்ப.
தாய் என்று சொல்லி அவனை அவள் மடியிலிருந்து எடுத்து அவள் தாயுடைய மடியில செத்து கிடக்கிற அந்த பிள்ளைய அவள் மடியிலிருந்து எடுத்து தான் தங்கியிருக்கிற மேல் வீட்டிலே அவனை கொண்டு போய் தங்கியிருந்த அந்த மேல் வீட்டின் மேல் அவனை கொண்டு போய் தன் கட்டிலின் மேல் வைத்து என் தேவனாகிய கர்த்தாவே 21வது வசனம் அந்த பிள்ளையின் மேல் 3 தரம் குப்புற விழுந்து என் தேவனாகிய கர்த்தாவே இந்த பிள்ளையின் ஆத்துமா அவனுக்குள் திரும்பி வர பண்ணும் என்று கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். இப்ப என்ன பண்றாரு? பிள்ளைக்கு மேல குப்பர விழுந்து அனல் மூட்டுறாரு. என்ன பண்றாரு? அனல் மூட்டுற ஒரு இடம்தான் ஓ ஜெப வாழ்க்கைய, ஓ இழந்து போன வாழ்க்கைய அனல் மூட்டுகிற ஒரு இடம் மேல் வீட்டற. ஹல்லேலூயாவா. அந்த ஸ்தலத்துக்குள்ள போனா உனக்கு இருக்கிற அபிஷேகம் பத்தாது, இன்னும் அனல் மூட்டணும். அவ அனல் மூட்டுற செத்து போன குழந்தைய உயிரோட கொண்டு வர தாயுடைய மடியிலேருந்து எடுத்துட்டு அந்த மேல்வீட்டறைகளை கொண்டு போய் அந்த பிள்ளை எவ்வளோண்டு பிள்ளைன்னு தெரியாது, ஆனால் அவ்வளோ பெரிய மனுஷன் தன்னை அவனுக்கு மேலாக மடக்கி அவன் மேலே குப்பர விழுந்தானா, சூடு உண்டாக்குனானா, அனல் உண்டாக்குனானா. இந்த கால வேளையில கர்த்தர் சொல்றாரு, உன் கர்ப்பங்கள் செத்து போய் இருக்குமே, ஆனால் கர்த்தர் அதுல திரும்ப பிள்ளைகளை வைப்பதற்காக ஒரு அனல் உண்டாக்குவாராக. ஹல்லேலூயா. வாழ்வாதாரங்கள் செத்து போயிருக்குமேயா, கர்த்தர் ஒரு உயிர் மீட்பை வைக்க போறாரு. ஒரு மேல் வீட்டரின் ஒரு ஸ்தலம் உனக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்குது. அந்த ஸ்தலத்துக்குள்ள போனோம்னா இன்னும் நீ அனல் மூட்டப்படணும், இன்னும் நீ அனல் மூட்டப்படணும். இருக்கிற அபிஷேகம் போதாது, இருக்கிற அப்பம் பிக்கிற அனுபவம் போதாது, இன்னும் அனல் மூட்டுகிற அனுபவம் நமக்குள்ள வேணும். ஜெப வாழ்க்கையில் அனல் மூட்டணும், பாடல் பாடுகிறதில் அனல் மூட்டணும், வேதம் வாசிக்கிற அனல் மூட்டணும், அன்பு கூறுகிறதில் அனல் மூட்டணும், விட்டு கொடுக்கறதில் அனல் மூட்டணும், கீழ்ப்படுகிறதில் அனல் மூட்டணும். இந்த காரியங்கள் எல்லாம் உங்களுக்குள்ள வந்துச்சுன்னு சொன்னா உங்களுக்காய் ஆயத்தம் பண்ணப்பட்ட அந்த மேல் வீட்டின் அனுபவம் அந்த ஸ்தலத்துக்குள்ள திரும்ப வரும்போது நீங்கள் உயிர்ப்பிக்கப்பட்டவர்களாய் அவரோடு கூட உட்கார்ந்துருப்பீங்க. ஆமே சொல்லுங்க பார்க்கலாம், ஆமே சொல்லுங்க பார்க்கலாம், ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பாருங்க, இயேசு சொல்றாரு, நான் உங்களுக்காய் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்றேன். இந்த உயிர்ப்பின் நாட்களில உங்களை அந்த உன்னத ஸ்தலத்துக்குள்ள அந்த மேல் வீட்டு அறைக்குள்ள ஆண்டவர் அழைத்து போறதுக்காக அந்த அவர் எப்படி போனாரா? மேகங்களை ரதமாக்குனாராம். மேகங்களை ரதமாக்கி அதை சீசர்கள் பார்த்துட்டே இருந்திருக்காங்க. காற்றுகள் சொட்டைகளோட அந்த மேல் வீட்டறையில இன்னும் சொல்ல போன ஒரு வசனம் இருக்கோ, சங்கீதம் 104:3 ஒரு வசனம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸ்தோத்திரம். ஒரு ஆள் மட்டும் அந்த வசனத்தை வாசிங்க. அந்த மேல் வீட்டறையில என்ன இருக்குதா? சங்கீதம் 104:23 இருக்கா? 13 இருக்கா? தம்முடைய மேல் வீடுகளில் இருந்து பர்வதங்களுக்கு தண்ணீர் இறைத்து உமது கிரியைகளின் பலனாலே நம்மை அவர் திருப்தி ஆக்குறாராம். ஆமென்னு சொல்லி தலைக்கு மேல எங்கிருந்து தண்ணீர் இறக்கிறாரா? மேல் வீட்டில இருந்து. நான் கொடுக்கிற தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலமும் தாகம் உண்டாகாது. அப்படிப்பட்ட ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்காக ஒரு மேல் வீட்டறை அங்க ரெடியா இருக்கு, ப்ரிப்பேர் பிளான்ல இருக்குது. அதுக்குள்ள நீங்க வரலாம். அதுக்கு நீங்க வரணும்னா உங்க வாழ்க்கை இன்னும் அனல் மூட்டப்படணும். உங்க ஆவிக்குரிய வாழ்க்கை இன்னும் அனல் மூட்டப்படணும். இவன் அந்த பிள்ளையின் மேல குப்பரை படுத்து அந்த பிள்ளை 7 தரம் தும்மி எழுந்த பின்பு அந்த மேல் வீட்டிலிருந்து இறங்கி வந்து அந்த தாகிட்ட அந்த பிள்ளைய உயிரோட கொடுக்கிற ஒரு அனுபவத்தை பார்க்க முடியும். செத்து போன வாழ்க்கை அனல் மூட்டப்படுமே, ஆனால் அந்த நித்திய வாழ்க்கைக்குள்ள கர்த்தர் உன்னை உயிர்ப்பிக்கிற உன்னதத்தின் இடத்துல வைத்து உன்னை அழகு பார்ப்பதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஹல்லேலூயாவா. அப்படின்னா அப்பம் பிக்கிறது மாத்திரம் இல்லைங்க, அபிஷேகம் பண்ணப்படுகிறது மாத்திரம் இல்லை, அனல் மூட்டுகிற அனுபவம் நமக்கு வேணும். இதை காட்டில் அடுத்த காரியத்தை ஆண்டவர் சொல்றாரு, அவர் உங்களை ஆதரிக்கிற இடமா இருக்கிறது அங்க. ஆமீனா. தேற்றுகிற ஒரு இடமா இருக்கிறது, உங்க கண்ணீரை துடைக்கிற ஒரு இடமா இருக்கு. வாசிங்க அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 37வது வசனம் 39வது வசனம் வரைக்கும்.
அந்நாட்களில் அவள் வியாதிப்பட்டு மரணமடைந்தாள். அந்நாட்களில் அவள் வியாதிப்பட்டு மரணம் அடைந்தாள். அவளை குளப்பாட்டி அவளை குளிப்பாட்டி மேல் வீட்டிலே கிடத்தி வைத்தார்கள். மேல் வீட்டிலே கிடத்தி வைத்தார்கள். எங்க கிடத்தி வைத்தார்கள்? மேல் வீட்டிலே கிடத்தி வைத்தார்கள். யோப்பா பட்டணம். போதும். இங்க ஒரு அருமையான ஒரு நல்ல சீசி இருக்கிறார். தேவ ஊழியத்தை செய்கிற ஒரு மனுஷி இருக்கிறார். அந்த மனுஷி என்ன பண்ணுவாளான்னு சொன்னா, அநேக பேருக்கு தான தர்மங்களை பண்ணுவாளாம். என்ன பண்ணுவாளா? தான தர்மங்களை பண்ணுவாளாம். அடுத்த வசனம் வாசிங்க, அப்ப தெரியும் உங்களுக்கு. அவள் உயிரோடு இருக்கையில், அடுத்த வசனம் வாசிங்க. ஆ ஆ ஆ இருந்தால் அவர் நற்கிரியைகளையும் தர்மங்களையும் மிகுதியாய் செய்து கொண்டு வந்தாள். அந்நாட்களில் அவள் வியாதிப்பட்டு மரணமடைந்தாள். வைத்தார்கள். சீசர்கள் கேள்விப்பட்டு 39 வாசிமா. பேதுரு எழுந்து அவர்களுடைய கூட போய் சேர்ந்தபோது அவர்கள் அவனை மேல் வீட்டுக்கு அழைத்து போனார்கள். எங்க அழைத்து போனார்கள்? மேல் வீட்டுக்கு அழைத்து போனார்கள். அப்பொழுது விதவைகள் எல்லாரும் அழுது அங்கிகளையும் போதும். அல்லேலூயாவா. அவ இந்த பூமியில இருக்கும்போது நற்கிரியைகளை செய்த ஐயா, இன்னைக்கு அவ செத்து போயிட்டா அப்படின்னு சொல்லி அவளுக்காக அழுகிற ஒரு இடத்துல அவளுடைய அழுகைய அவர் மாற்றி அந்த மேல் வீட்டுல, நீ எத்தனை நேரம் அழுறியோ தெரியல, உள்ளத்துல ஒருவேளை உதடு சிரிச்சாலும் உள்ளத்துல என்ன பண்ணிட்டு இருக்கிறா? அழுதுட்டு இருக்கிறா. அந்த சூழ்நிலைய கர்த்தர் மாற்றுகிறாரு. அந்த தற்கால அந்த சீசிய பேதுரு உயிரோடு எழுப்பி அங்க அவர்கள் மத்தியில கொடுக்கிறா. அப்படின்னா இந்த உண்மையான ஆதரிப்பு என்ன தெரியுமா? எங்க எழுதப்பட்டிருக்க தெரியுமா? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 41 இருந்து 45 வரைக்கும் வாசியல்னா கர்த்தர் அங்க சொல்லுவார் உண்மையான உயிர் மீட்பு எதுன்னு சொல்லி. வாசிங்க. அப்பொழுது இடது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து அவர் சபிக்கப்பட்டவர்களே, என்னை விட்டு பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய அக்கினியிலே போங்கள். பசியாயிருந்தேன், நீங்கள் எனக்கு போஜனம் கொடுக்கவில்லை. தாகமாயிருந்தேன், நீங்கள் என் தாகத்தை தீர்க்கவில்லை. அந்நியனாயிருந்தேன், நீங்கள் என்னை சேர்த்துக் கொள்ளவில்லை. வஸ்திரமில்லாதிருந்தேன், நீங்கள் எனக்கு வஸ்திரம் கொடுக்கவில்லை. வியாதி உள்ளவனாயும் காவலில் அடைக்கப்பட்டவனாயும் நீங்கள் என்னை விசாரிக்க வரவில்லை என்பார். அப்பொழுது அவர்களும் அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, உம்மை பசி உள்ளவராகவும் தாகமுள்ளவராகவும் அந்நியராகவும் வஸ்திரம் இல்லாதவராகவும் வியாதிப்பட்டவராகவும் காவலில் வைக்கப்பட்டவராகவும் நாங்கள் எப்பொழுது கண்டு உமக்கு உதவி செய்யாதிருந்தோம் என்பார்கள். ஆண்டவர் என்ன சொல்ல வராரு? ஏன் இன்னைக்கு ஆதரிக்கிற சூழ்நிலை நம்மகிட்ட இல்ல? தற்காலுடைய காரியத்தில் ஆதரிச்சாங்க, அவளை உயிரோட எழுப்பிட்டாங்க மேல் வீட்டறையில வச்சு. ஏன் இந்த ஸ்தலத்துக்குள்ள நம்மளால போக முடியல தெரியுமா? இன்னும் மற்றவர்களுக்கு உதவி செய்கிற குணாதிசயம் நமக்கு வரல. பசியா இருந்த எனக்கு ஆகாரம் கொடுக்கல. இது உண்மையான உயிர் தழுதலா? இது உண்மையான ஆதரிப்பா? வியாதியா இருந்தேன், என்ன பார்க்க வரல. காவல்ல இருந்தேன், என்ன விசாரிக்கல. நீங்க நான் வஸ்திரம் இல்லாம இருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுக்கல. நீங்க வஸ்திரம் கொடுத்திருந்தா அதல்லவோ உகந்த உபவாசம், அதல்லவோ நான் விரும்புற ஒரு மேல் வீட்டறையின் அனுபவம். இங்க அந்த விதவை செய்த மற்றவங்களை ஆதரித்த அந்த சூழ்நிலை அங்க காண்பிக்கப்படுது. இயேசு கிறிஸ்து அந்த ஸ்தலத்துக்குள்ள உன்னை கூட்டிட்டு போகணும்னு சொன்னா, ஆயத்தப்பட்ட அந்த பண்ணப்பட்ட அந்த மேல் வீட்டுக்குள்ள நீ போகணும்னு சொன்னா, நீ மற்றவர்களுக்கு இரக்கம் பாராட்டுறவர்களா இருக்கணும். அதோடைய மேல் வசனங்களை பார்த்தீங்கன்னா, நான் வியாதியா இருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள். நான் பசியா இருந்தேன், எனக்கு ஆகாரம் கொடுத்தீர்கள். அந்த 40ஆம் வசனத்துல, இந்த சிறியரில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ
அதை எனக்கே செய்தீர்கள். ஒருவேளை தெரு ஓரத்தில் இந்த உயிர்த்தெழுதல் நாளில் யாரா வஸ்திரம் இல்லாமல் இருப்பானா அவனுக்கு ஒரு வஸ்திரத்தை வாங்கி கொடுங்க. யாரா சாப்பாடு இல்லாமல் இருப்பானா அவனுக்கு ஒரு சாப்பாடை வாங்கி கொடுங்க. யாரா மனநிலை சரியில்லாமல் இருப்பானா அவனுக்கான காரியங்களை நீங்கள் செய்வீங்கன்னு சொன்னா கர்த்தர் உங்களை ஆதரிக்கிறவராயிருப்பார். இப்படிப்பட்ட குணாதிசயம் உள்ளவங்க தான் மேல் வீட்டறைக்குள்ள கர்த்தரை அழைத்து செல்லுவார். அதுதான் உண்மையான உபவாசம், அதுதான் உண்மையான உயிர்த்தெழுதல். ஹல்லேலூயாவா. ஆதரிக்கப்படணும். இன்னைக்கு கைவிடப்பட்ட சூழ்நிலை இருக்கிறோம். கிறிஸ்தவர்களுடைய குடும்பங்கள் கைவிடப்பட சூழ்நிலை இருக்குது. காரணம் என்ன தெரியுமா? இன்னும் வார்த்தையின்படி நம்மளால வாழ முடியல. இன்னும் வார்த்தையின்படி அவர் சொல்றாரு, நான் பசியா இருந்தேன் எனக்கு ஆகாரம் தரல கேட்கிறாங்க. எப்போ உங்களை பசியா இருந்து பார்த்தோம்? நீர் தான் 2 மீன் 5 அப்பம் இருந்தா 5000 பேருக்கு கொடுத்துருவீரே. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, இந்த சிறியரில் ஒருவனுக்கு உங்களில் எவன் ஒருத்தன் இல்லாமல் இருக்கிறானோ நீ அவனுக்கு கொடுக்கும்போது அது எனக்கு செய்ததாய் அடையாளம். தலைக்கு மேலே கையை தட்டி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரை இப்படிப்பட்ட மேல் வீட்டின் அனுபவம் என் வாழ்க்கையில் வறுமையானால் நானும் நித்தியத்தின் பங்காளியாக இருப்பேன். அதுதான் உண்மையான உயிர்த்தெழுதலின் அடையாளம். அல்லேலூயா. நிறைய இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம்? எனக்குள்ளது எனக்கு போதும் அப்படின்ன மாதிரி இருக்கிறோம். அது இல்லை. அப்போ இந்த மேல் வீட்டுக்குள்ளே போகணுன்னா அந்த நித்தியத்துக்குள்ள ஆயத்தப்பட்ட ஸ்தலத்துக்கு போனா இதெல்லாம் உங்களுக்கு வேதத்தில் நிழலாட்டமாக இருக்குது. இந்த கேரக்டர்லாம் இருந்தால் தான் அங்கே போக முடியும். அப்பம் பிக்கிற அனுபவம் இருக்கணும், அபிஷேகம் பண்ணப்படணும், அனல் மூட்டுகிற அனுபவம் இருக்கணும், ஆதரிக்கிற அனுபவம் இருக்கணும். இது எல்லாவற்றுக்கும் மேலே அப்பாவோடு சம்பாஷிக்கிற அனுபவம் நமக்கு இருந்தால் மாத்திரமே அந்த மேல் வீட்டறைக்குள்ள நம்மளால போக முடியும். வாசிங்க அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் 10:9. மறுநாளிலே அவர்கள் பிரயாணப்பட்டு அந்த பட்டணத்துக்கு சமீபித்து வருகையில் பேதுரு 6ஆம் மணி நேரத்திலே ஜெபம் பண்ணும்படி மேல் வீட்டில் ஏறினான். அவன் மிகுந்த பசி அடைந்து சாப்பிட மனதாயிருந்தான். அதற்கு அவர்கள் ஆயத்தம் பண்ணுகையில் அவன் ஞான திருஷ்டி அடைந்து. மேல் வீட்டறையில என்ன அனுபவம் இருக்குது? ஞான திருஷ்டி அடைகிற அனுபவம், தேவனோடு பேசுகிற அனுபவம் இருக்குது. நான் ஆயத்தம் பண்ணப்பட்ட ஸ்தலத்தில் நீங்க வந்து என்னோடு கூட இருந்து அங்க நீங்களும் நியாய விசாரிக்கிறவர்களாய் இருப்பீங்க. இதுதான் வார்த்தை. இப்ப பேதுரு என்ன பண்றாரு? மேல் வீட்டில் ஜெபம் பண்ணும் போது ஞான திருஷ்டி அடைகிறாரு. அப்படின்னா தேவனோடு பேசுகிற அனுபவத்துக்குள்ள வராரு, தேவனோடு இடைப்படுகிற அனுபவத்துக்குள்ள வராரு. ஒருத்தன் தேவனுடைய உயிர்த்தெழுதல் நாட்களில் தேவனோடு பேசுற அனுபவத்துக்குள்ள வராரோ அந்த மனுஷனும் அந்த மனுஷன் தான் அந்த ஸ்தலத்துக்குள்ள போக முடியும். அதுதான் உண்மையான உயிர்த்தெழுதலுக்கு அடையாளம். எங்க கொர்நேலியுங்கிற ஒரு மனுஷன் வீடு இருக்குது. அந்த மனுஷன் இயேசுவே, அதாவது தெய்வத்தை நல்லா தேடுகிற ஒரு மனுஷன். ஆனா அவன் யூதர் அல்ல. அன்றைக்கு ரட்சிப்பு யூதர்களுக்கு மட்டும்தான் இருந்து. ஆனா அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில கர்த்தர் இடைப்பட்டு பேதுரு சோன்சோ இடத்துக்கு வந்திருக்கிறாரு, நீ அவரை கூப்பிட்டேன்னு சொன்னா உன் குடும்பத்தில் ஒரு விடுதலை உண்டாகும் அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரு தரிசனத்தை காட்டுறாரு. அவங்க கூட பேசுறாரு. எங்க வச்சு பேசுறாரு? ஜெபம் பண்ணுகிற மேல் வீட்டறையில. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நான் தங்குற அந்த ஆலயமாகிய மேல் வீட்டறை இருதயத்தை எனக்கு தந்தேன்னு சொன்னா உண்மையான உயிர்த்தெழுதலை நீ பாப்பா, உன் குடும்பம் பார்க்கும், உன் பிள்ளைகள் பார்க்கும். ஆனா நம்ம என்ன பண்ணணும் தெரியுமா? அந்த மேல் வீட்டறைய அந்நியர்களுக்கு வாடகையை விட்டு இருக்கிறோம். புரியலையா உங்களுக்கு? எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? இப்போ ஒரு மனுஷன் ஜெபம் பண்ணிட்டே இருக்கும்போது ஆண்டவர் அவன்கிட்ட பேசிட்டே இருக்கிறாரு. எங்க போ சொல்றாரு? தேவனை அறியாத ஒரு இடத்துக்கு போய் சொல்றாரு. தேவன் இன்னும் வெளிப்படையாய் தெரியாத ஒரு சமுதாயத்துக்குள்ள போய் சொல்றாரு. எத்தனை பேர் தேவனுக்காய் பிரயாசப்படுறீங்களோ அவங்களுக்கு தான் உண்மையான உயிர்த்தெழுதல். எத்தனை பேர் இயேசுவை மற்றவர்களுக்கு பிரசங்கிக்கிறீங்களோ அவங்களுக்கு தான் அந்த ஸ்தலம். ரத்த சாட்சியாய் மரிக்கலாம், எண்ணெய் சட்டியில போடலாம், ஈட்டியா குத்தப்படலாம், சிரச்சேதம் பண்ணப்படலாம். என்ன நடந்தாலும் அவருக்காகவே
அவருக்காகவே இந்த அனுபவம் உள்ளவருடைய எல்லாருடைய வாழ்க்கையிலையும் அந்த ஸ்தலத்துக்குள்ள போக முடியும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ பேதுரு ஜெபம் பண்ணும்போது அப்பாவோடு சஞ்சரிக்கிற அனுபவம் வருது, அப்பாவோடு இருக்கிற அனுபவம் வருது. ஆண்டவர் சொல்றாரு, உங்களை நான் ராஜாக்களோ ஆசாரியருமாக்குவேன். அப்பா பிதாவே என்று அழைக்கிற புத்திர சுவிகாரத்தின் ஆவி உங்களுக்கு தந்திருக்கிறேன். நீ தைரியமா என் அப்பா நீ கூடலாம், நான் உன்னை பிள்ளை நீ ஏற்றுக்கொண்டு என் ஜீவனை உனக்கு தந்திருக்கனே. நான் இந்த உயிர்த்தெழுதின் மகிமையை உனக்காக மேலோகத்துல அந்த மேல் வீட்டுல அந்த ஸ்தலத்துல திரும்ப நான் வருவேன். திரும்ப நான் வரும்போது உன்னை அங்க கூட்டி சேர்ப்பேன், அந்த வாசஸ்தலத்துக்குள்ள உன்னையும் கூட்டிட்டு போவேன் அப்படிங்கிறாரு. எத்தனை பேர் இதுக்கு ஆயத்தமா இருக்கிறீங்க? எத்தனை பேர் இந்த மேல் வீட்டின் அனுபவத்துக்குள்ள வரப்போறீங்க? எத்தனை பேர் இந்த அனுபவம் எல்லாம் எனக்கு வேணும் ஆண்டவரேன்னு சொல்றீங்க? இந்த உயிர்த்தெழுத நாள்ல ஃபர்ஸ்ட் அப்பம் பிக்கிற அனுபவம் வேணும். இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம எல்லாரும் அப்பம் பிக்க போறோம், இதுல கை வைக்க போறோம், உடன்படிக்கையில நிற்க போறோம். அல்லேலூயாவா. அப்பம் பிக்கிற ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில அடுத்தது அபிஷேகத்தின் மேன்மை வேணும். அபிஷேகத்தின் மேன்மை அடுத்தது அவனை அனல் மூட்டணும். அனல் மூட்டுறது மாத்திரம் இல்ல, அவன் ஆதரிக்கப்படுற சூழ்நிலைக்கு போகணும். மற்றவங்களை அவன் தாங்கி பிடிக்கணும், மற்ற குடும்பங்களை தாங்கி பிடிக்கணும். ஒவ்வொரு சில இடங்களில் தான் சொந்த சரீரத்தை தாங்கி பிடிக்க மாட்டோங்கிறோம். ஆமேனா? வாய் திறக்க மாட்டீங்களே. ஏதாவது சொல்லிவிட்டோனாக்கா உடனே அப்படிம்பீங்க. ஆமாம், அதை விட்டுரும். சரியா? ஆண்டவர் நல்லவர். அப்போ ஆதரிக்கணும். ஆதரிக்கிறது மாத்திரம் அல்ல, தகப்பனோடு அப்பாவோடு பேசுகிற அனுபவம் இருக்குமே. ஆனால் யோவான் 14:3 வாசம் நிறைய செய்ய பார்க்கலாம். நான் போய் உங்களுக்காய் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படி. யாரு? நீங்க அப்பம் பிக்கிறவங்க, அபிஷேகம் பண்ணப்படுறவங்க, அனல் மூட்டப்படுறவங்க, ஆதரிக்கப்படுறவங்க, அப்பாவோட பேசுகிற இந்த மேல் வீட்டரின் அனுபவம் இருக்கிற அத்தனை பேரும் அவர் இருக்கிற இடத்துல இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன். ஆமேன்னு சொல்றவங்க மட்டும் தலைக்கு மேல கையை தட்டி கர்த்தர் நல்லவர். எத்தனை பேருக்கு புரிஞ்சது? எத்தனை பேருக்கு புரிஞ்சது? அப்போ ஆல்ரெடி இந்த மேல் வீட்டுக்கு போறதுக்கு சில வழிமுறைகளை பைபிள்ல வச்சுக்கிறாரு. அந்த மேலோகத்துக்கு போறதுக்கு ஆமா இந்த பூலோக நாட்டமெல்லாம் குறைச்சிடுறாரு. அல்லேலூயாவா. ஆமா, ஸ்தோத்திரம். அதனால நம்முடைய வாழ்க்கையில இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்க. ஆண்டவரே, உண்மையான உயிர்த்தெழுதலை நான் அனுபவிக்கணும்னு சொன்னா, எத்தனையோ வருஷம் நான் ரட்சிக்கப்பட்டேன், எத்தனையோ வருஷத்தை ரட்சிப்பை நான் கேட்டுட்டேன், இந்த உயிர்த்தெழுதல் பண்டிகை நான் அனுபவிச்சுக்கிறேன். ஆனா இந்த நாள்ல கேட்ட சத்தியத்தின்படி ஆண்டவரே, முதல்ல இந்த கம்யூனியன்ல நான் கை வைப்பதற்கு என்னை ஒரு தகுதி உள்ள பாத்திரமாய் மாற்றுங்க. இந்த உடன்படிக்கையை விட்டு என்னை விலக்கிறாதுங்கப்பா, அதுதான் என்ன நித்தியத்துக்குள்ள கொண்டு வரும். ரெண்டாவது, ஆண்டவரே, அபிஷேகத்தின் மேன்மை என்னை விட்டு இடப்பட்டு போகாது. ஏன்னா தாவீது மேல வச்ச அந்த அபிஷேகம் தலைமுறை தலைமுறை வந்து உனக்கு ராஜாக்கள் சிங்காசனத்தில் இருக்கிற புருஷர்கள் இல்லாமல் போவதுங்க. ராஜரீக அபிஷேகத்தை வச்சாரா, உங்களை ராஜாக்களும் ஆசாரியருமா மாத்தினாரா. அப்படிப்பட்ட அபிஷேகம் அது உங்களை நித்தியத்துக்குள்ள கொண்டு சேர்க்கும். அனல் மூட்டுகிற அனுபவம். எந்தெந்த வாழ்க்கை செத்து போயிருக்கிறதோ அதை உன் ஜெப வாழ்க்கையில் அனல் மூட்டு கர்த்தர் உயிர்ப்பிப்பார். அந்த மேல் வீட்டில் அந்த குழந்தை எப்படி உயிர்ப்பிக்கப்பட்டதோ அதே போல கர்த்தர் உயிர்ப்பிப்பார். எல்லாவற்றுக்கும் மேலாக ஆதரிக்கிற குணத்தை, இதைத்தான் கர்த்தர் ரொம்ப விரும்புகிறாரு. ஆதரிக்க, மற்றவர்களுக்கு பசியா இருந்த ஆகாரம் கொடுங்க, வஸ்திரம் இல்லாமல் இருந்தா உடையை கொடுங்க, ஒருத்தர் தாங்குங்க, சரீரத்தால கனம் பண்ணுங்க. இது உண்மையான உயிர்த்தெழுதல் அடையாளம். இப்படி இருந்தா உன்னோட ஆண்டவர் பேசுவதற்கு எப்படி பெதஸ்தா குளத்து முடவன் ஆண்டவர் தேடி வந்தாரோ அப்படியே உன் குடும்பத்துக்குள்ள இந்த உயிர்த்தெழுதின் நாள்ல அவர் உன்னை தேடி வர வல்லவராயிருக்கிறார். வந்து மறுபடியும் அந்த உன்னதமான ஸ்தலத்துக்குள்ள உன்னை கூட்டி சேர்க்க வல்லவராயிருக்கிறார். ஆண்டவர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக.